ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சித்திரமே. சித்திரமேல இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது என்னென்னா, 5000 ரூபாய் சேமிப்பில் 5 வருஷத்தில் 5 லட்ச ரூபா சேமிக்க முடியுமா? அது சாத்தியமா? சாத்தியம். இப்படி செஞ்சால் கண்டிப்பாக நம்மளாலையும் சேமிக்க முடியும். சீட்டு மட்டுமே போட்டு 5 லட்சம் சேமிக்க முடியுமா? அதுவும் இல்லை, சீட்டு இல்லாமல் எப்படி சேமிக்கிறதும், அது எப்படி சேமிக்கிறது அதை பற்றியும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். குறைவான சேமிப்பில் கூட நம்மளால் சேமிக்க முடியும். அதுவும் விடாமுயற்சியோட நம்பிக்கையோடு நம்ம செயல்படணும். குடும்பத்தோட ஒற்றுமையால் தான் எல்லாருமே நம்மளால் சேமிக்க முடியும். ஒரு கடனை அடைக்கிறதுக்கும் ஒரு சிறு கடனை அடைக்கிறதுக்குமா இந்த அமௌண்ட்டு உதவியாகவும் இருக்கும். உங்களுக்கு குழந்தைகளோட எதிர்காலத்துக்கும் உதவியாகவும் இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு தேவை இருக்கும். அந்த ஒவ்வொரு தேவைக்கும் பூர்த்தி செய்கிறதுக்கு இந்த பணம் ரொம்ப உதவியாகவும் இருக்கும். சிறுதுளி பெருவெள்ளம். சிறுக சிறுக சேமிக்கும் போது நமக்கு தேவைப்படும் போது அந்த அமௌண்ட் பெரியதாக நமக்கு தெரியும். இது இல்லத்தரசிகளின் ரகசிய சேமிப்புன்னு கூட சொல்லிக்கலாம். மாதம் மாதம் நம்மளால் முடிஞ்சது 5000 ரூபான்ட்டு நாம் சீட்டுக்குன்னு கட்டி எடுத்து வச்சிட்டோம்னா 5 வருஷத்தில் 5 லட்ச ரூபா என்ன 5 லட்சத்துக்கும் மேலேயே நம்மளால் சேமிக்க முடியும். அதை நான் விளக்கமாக உள்ளே சொல்லியிருக்கேன். வாங்க பாருங்கள். நீங்களும் சேமியுங்க, நீங்களும் சேமிக்கலாம். அந்த 5 வருஷத்தை நாம் எப்படி பிரிக்கலான்னா, 2 வருஷம் 2 வருஷம் 1 வருஷம் அப்படியும் பிரிச்சுக்கலாம். இல்லை 1 வருஷம் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் 2 அப்படி பிரிச்சுக்கலாம். நாம் ஃபஸ்ட்டு 1 வருஷம் 2 அப்படி நம்ம பிரிச்சுருக்கோம். இந்த 1 வருஷத்தில் நாம் நகைச்சீட்டு போடலாம். அது ரொம்ப பெஸ்ட்டு. இப்போ விற்கிற நகை ரேட்டில் நமக்கு நகைச்சீட்டு போட்டால் மட்டும்தான் நம்மளால் நகையை வாங்க முடியும். அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நான் நினைக்கிறேன். அதனால் நம்ம நகைச்சீட்டு மட்டுமே 1 வருஷத்துக்கு நம்ம போடுறோம். நகைச்சீட்டு எப்படி போடுவோம்? நகைச்சீட்டு 11 மாதத்துக்கு மட்டுமே நம்ம போடுறது. அதுவும் 5000 ரூபா கட்டுறோம். மாதத்துக்கு 55,000 ரூபா ஆகிடுது. இதே நாம் எக்ஸ்ட்ரா ஒரு 5000 ரூபா நம்ம 12 மாதத்துக்கு கணக்கு சேர்த்தா 60,000 ரூபா. இதே நகைச்சீட்டில் நகை கடைக்காரங்கிட்டே நம்ம போட்டோம்னா செய்கூலி சேதாரமே இல்லாமல் நமக்கு நகை கிடச்சிரும். சரிங்களா? 1 வருஷத்துக்கு நகை வாங்கிட்டோம். அடுத்து 2 வருஷத்துக்கு சீட்டு 6800 ரூபா சீட்டுன்னு வச்சுக்கோங்க. 30 மாதத்துக்கு இப்படி கட்டினோம்னா நம்ம கட்டுற அமௌண்ட்டு 2,01,000 ரூபா. ஆனால் நம்ம கையில் கிடைக்கிறது 2,50,000 ரூபா. நம்ம கடைசி சீட்டு தான் எடுக்கணும். அதுதான் நமக்கு பெஸ்ட்டாகவும் இருக்கும். அந்த அமௌண்ட்டை 2,50,000 நம்ம அப்படியே எஃப்டியாக நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். எஃப்டினா ஆக்சிஸ் பேங்க்கு, இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச பேங்க்கில் இருந்தாலும் ஒரு மினிமம் 5.750% 7.10% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் தருவாங்க. 1470 ரூபா பேர் மந்த்துக்கு. நாம் எஃப்டி போடும்போது அந்த ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணிக்கணும். இதை ஆன்லைன்லேயே நம்ம எஃப்டியை ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணும்போது நாம் மாதம் வாங்குற மாதிரி நம்ம செலக்ட் பண்ணிட்டணும். ஃபஸ்ட்டு ஒன்று இருக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம அமௌண்ட்டை அப்படியே ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். 2வது நான் 3 மாதத்துக்கு கூட நான் வாங்கிக்கிறேன். அப்படி கடைசி ஆப்ஷன் இப்படி நாம் மாதம் வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு ஒவ்வொரு இதில் ஒவ்வொரு ஆப்ஷன் இருக்கும். நாம் மந்த்லி மாதம் வாங்கிக்கிற மாதிரி நாம் செலக்ட் பண்ணணும். அப்படி பண்ணோம்னா நமக்கு அந்த அமௌண்ட் 1470 ரூபா. இந்த அமௌண்ட்டை இது 3 மாதத்துக்கு நம்ம எஃப்டி போட்டிருக்கோம். அந்த எஃப்டி வர அமௌண்ட்டை நம்ம அப்படியே ஆர்டியாக கன்வெர்ட் பண்ணிடுறோம். சரிங்களா? ஆர்டியாக நம்ம 3 வருஷத்துக்கு போட்டோம்னா 1 வருஷம் 6 மாதத்துக்கு மேலே போட்டோம்னா நமக்கு 7.10% இன்ட்ரெஸ்ட். அதே நம்ம 1 வருஷம் அப்படி போட்டோம்னா நமக்கு 6.something% தான் வரும். அதனால தான் நமக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக வரணும். அதே சமயம் நமக்கு உண்மையாக இருக்கிற பேங்க்கில் நாம் நம்பிக்கையோடு இருக்கிற பேங்க்கில் போடணும். நம்ம மொத்த அமௌண்ட்டையும் நம்ம ஒரே இதில் போடக்கூடாது. அதனால தான் ஆர்டியாக இன்வெஸ்ட் பண்ணும்போது நமக்கு 59,094 ரூபா கிடைக்கும். சரிங்களா? அதே மாதிரி மறுபடியும் 2 வருஷத்துக்கு, இது 3 வருஷத்துக்கு கால்குலேஷன் சொன்னேன். அதுக்கடுத்து 2 வருஷத்துக்கு மறுபடியும் சீட்டு போட்டோம்னா அதே மாதிரி 2,01,000 ரூபா நம்ம கட்டுறோம். அது நம்ம 2,50,000 ரூபா நம்ம கையில் கிடைக்கும். ஒவ்வொரு ஏரியாவை பொறுத்து சீட்டு ரேட்டாக மாறும். 6,800 இருக்கலாம், 5,000 இருக்கலாம், 4,000 சம்திங். ஒவ்வொரு சீட்டு ஏலச்சீட்டு இருக்குது, குலுக்கல் சீட்டு இருக்குது. ஒவ்வொரு ஏரியாவை பொறுத்து ஒவ்வொன்று.
உங்களுக்கு சீட்டு பற்றி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அதை பற்றி டிஃப்ரெண்ட் டைப்ஸ்லாம் உங்களுக்கு சொல்லணும்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் அதுக்கும் சேர்த்து வீடியோ ஒன்று பார்க்குறேன். ஒரு சின்ன கணக்கு பார்த்துக்கலாம். 2 வருஷத்துக்கு நம்ம சீட்டு மட்டுமே போட்டோம்னா 2,50,000 அந்த அமௌண்ட்டை நம்ம எஃப்டியாக கன்வெர்ட் பண்ணிட்டோம்னா 59,094. இந்த எஃப்டியில் வர்ற அமௌண்ட்டை நாம் ஆர்டியாக மாற்றிருக்கோம். அதனால தான் இந்த அமௌண்ட்டை நான் எஃப்டின்னு போட்டிருக்கேன். அதுக்கடுத்து 2 வருஷம் சீட்டு 2,50,000 கிட்ட. அப்புறம் 1 வருஷத்து நகைச்சீட்டு ஒன்று போட்டிருந்தோம் இல்லையா, அதுவும் ஒரு பணம் தான். அது ஒரு பொருளாக இருக்கலாம். ஆனால் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் நமக்கு அதில் 60,000 பேலன்ஸ் இருக்குது. அதை கால்குலேஷன் பண்ணோம்னா 6,19,094. கிட்டத்தட்ட நம்ம 5 வருஷத்தில் 1,19,000 எக்ஸ்ட்ராவே நம்ம எய்ம் பண்ணியிருக்கோம். நாம் என்ன சொன்னோம், 5 வருஷத்தில் 5 லட்ச ரூபான்னு தான் நம்ம சொன்னோம். ஆனால் நாம் 1,19,000 நம்ம அதிகமாகவே எய்ன் பண்ணியிருக்கோம். இது நமக்கு ஒரு கெயின் தான். எல்லாராலையும் ஸ்டார்டிங்கில் என்னடா 5,000 சொல்லிவிட்டு 6,800 கட்ட சொல்கிறாங்க, சேர்க்க சொல்கிறாங்கன்னு நினச்சா அது வேணாம். உங்களுக்கு ஃபஸ்ட்டு நகை சீட்டு சேர்த்துட்டு இப்படியும் பண்ணலாம், இல்லை இப்படி சேர்த்துட்டு அப்படியும் பண்ணலாம். நமக்கு 5 வருஷத்துக்குள்ளே முடிக்கணும். 5 வருஷத்துக்குள்ளே 5 லட்ச ரூபா சேவ் பண்ணணும். அதுதான் நம்மளோட கோல். அந்த கோலை நாம் இப்படி நம்ம அமௌண்ட்டை சேவ் பண்ண போகிறது உறுதியாயிருச்சு. அது 1 வருஷம் ஸ்டார்டிங்கில் பண்ணால் என்ன, 2 வருஷத்தில் பண்ணால் என்ன, நம்ம ஸ்டார்டிங்கில் 5,000 ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. அடுத்த வருஷம் ஒவ்வொரு வருஷம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். நம்மளோட சேவிங்ஸை இன்க்ரீஸ் பண்ண தான் நம்மளோட சேவிங்கும் அதிகமாகும். சரிங்களா? இல்லை எனக்கு சீட்டு கட்டுற ஏரியா ஆளுங்களை யாருமே தெரியாது, வெறும் ஆர்டி எஃப்டி மட்டுமே போட்டு என்னால் சேவிங் பண்ண முடியுமா, அதுவும் 5 லட்ச ரூபா நம்மளால் வாங்க முடியுமா, அதுக்கும் நான் தெளிவாக விளக்கம் சொல்கிறேன். அதை பற்றின விளக்கமான வீடியோ அடுத்த வீடியோவில் போடுறேன். இப்போது 5,000 ப்ளஸ் 1,800 எப்படி சேவிங் பண்ணுறதும் அந்த வீடியோவில் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே வளர்ந்து வர நம்ம சித்திரமைக்கு ஒரு சின்னதாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.